வணக்கம், வந்தனம், எல்லாருக்கும் ஸ்வாகதம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குடும்பம். கூடி இன்பம் பெறுதல், அதான் அதுக்கான அர்த்தம். குடும்பம். மனுஷனோட மனுஷங்க உறவாடணும், அதுதான் மனுஷனுக்கான ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நேருக்கு நேர் பார்த்து பேசி பழகிறது அப்படிங்கிறதான். இப்போ ஒரே ரத்தத்தில் அண்ணன் தம்பி, அவங்களோட பசங்க இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுதானே அந்த குடும்பங்கிறது. ஒன்று விட்டு சொந்தம், 2 விட்டு சொந்தம் அப்படின்னு சொல்கிறது. மற்றவங்களோட இவங்களை கொஞ்சம் நம்பலாம், நமக்கு நல்லதுதான் நினைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க மேக்சிமம். அதான் அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? அவங்களோட ஒரு கோயிலுக்கு ஒரு டூர் போகிறது, இல்லை குடும்ப குலசாமிக்கு போய் கெடா வெட்டி பூஜை பண்ணுறது, நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், அதுக்கெல்லாம் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்றது, ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றது, நம்ம போயிட்டு வர்றது, இதெல்லாமே தான் அந்த உறவாடுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தால் போர் அடிக்கும்ல. எந்திரிக்கிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், தூங்குகிறோம். இது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாதிரியான சில விஷயங்களை உருவாக்கணும்ல. அப்படி தான் இது உருவாகிருக்கு. சரி, அப்புறம் நல்லது கெட்டதுக்கு துணை, அதாவது உடஞ்சி போயிடுவோம். நமக்கு நெருக்கமானவங்க அப்படி ஒருத்தவங்க தவறிட்டாங்கன்னா நம்ம உடஞ்சி போயிடுவோம். இல்லை நமக்கு ரொம்ப முடியல அப்படின்னா நம்ம தனியாக இருக்கக்கூடாதுல்ல. அப்போ ஒருத்தர் துணை வேணும்ல. ஒரு ஆறுதலான நல்ல வார்த்தைகள் நமக்கு வேணும்ல. அதெல்லாமே அவங்கள்ட்ட கிடைக்கும், குடும்பத்திலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் பிறந்த குழந்தையிலேருந்து வயசான அங்கே வரைக்கும் எல்லா வயசுலேயும் ஆளுங்க இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம், வயசானதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வயசானவங்கள்ட்ட அவங்களோட வாழ்க்கையில் பட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நாம் பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் இல்லாமல் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளால் வாழ முடியும். அதாவது செஞ்ச தப்பே செஞ்சு நம்ம வாழ்க்கையும் ஓடி போயிடும்ல. ஒரு தப்பு செய்கிறங்கிறதே அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நம்ம லைஃப்பில் கொஞ்சம் டைம் எடுத்துட்டுச்சுன்னா நமக்கு தானே லாஸ். அதனால் என்ன பண்ணலாம், சீனியர் அவங்க பட்டதை நம்ம திரும்ப அதே தப்பை நம்மளும் பண்ணி கஷ்டப்படாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக லைஃப் வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஏஜ்டு ஆகலவங்களுக்கு. சரி, அப்படியே பின்னாடி போனோம்னா குழந்தைங்க. அதாவது குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தில் பிறக்கிற, இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய, இல்லை உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏன்னா குழந்தைக்கு நல்லது கெட்டதுன்னு திணிக்கப்படலை. இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு எதுவும் சொல்லப்படலை. குழந்தைக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, அது சந்தோஷமாக இருக்கணும். கையில் ஏதாவது பொருள் இருக்கா, இல்லையா, அதுவாகவே பேசி சந்தோஷமாக இருக்கும். இல்லை ஏதாவது செஞ்சு சந்தோஷப்படும். ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறது கூட அது சந்தோஷம் தான். நம்ம அப்படியே மிஷின் மாதிரி மாறிடாமல் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கணும்னா குழந்தையோட பழகிறது அப்படிங்கிறது. ஸோ எல்லா வயசுலேயுமே குடும்பங்கிற ஒரு வடிவமைப்பில் எல்லா வயசில் உள்ளவங்களும் இருப்பாங்க. அவங்களோட பழகும்போது நம்மளும் அந்த வயசுக்கு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையோட விளையாடும்போது சின்ன வயசுக்கு போயிடலாம், பெரியவங்களோட இருக்கும்போது பெரிய வயசுக்கு போயிடலாம். அப்படியே இது பேர் அந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எல்லா ஏஜ்லேயும் போய் அதை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அது போக அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் கொடுக்குற அட்வைஸ், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவுரைகள், ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது நான் சொல்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லை, இப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. என்ன பண்ணுற, இது ஒரு கசப்பான கொஸ்டினாக தெரியுது. இப்போ வர என்ன பண்ணுறங்கிறது நம்மளை தூண்டி விடுறாங்க. அதாவது என்ன பண்ணுற, ஏதாவது பண்ணு, அப்படின்னா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தூண்டி விடுறதுக்காக கேட்கப்படுற கேள்விகள். இதை நேர்மறையாக இப்படி எடுத்துக்கங்க, நல்லாயிருக்கும் வாழ்க்கை. எதை நோக்கி ஓடுறோம், இது சரியாக இருக்குமா, இல்லை இதில் வெற்றி கிடைக்குமா,
ஆரோக்கியம் அதிலெல்லாம் பேசினோம்னா பழக்க வழக்கங்கள் அது எல்லாமே வந்து குடும்ப கட்டுப்பாடு, குடும்பங்கிற ஒரு வடிவமைப்பில் வந்து சொல்லிக் கொடுக்கப்படும். இதெல்லாம் சரி, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா, வாங்க, எப்படி இருக்கீங்க, இந்தாங்க ஏதாவது சாப்பிடுங்க, இல்லை சாப்பிட்டு போங்க, ஓகே, ரொம்ப சந்தோஷமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன், இல்லை கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வரேன், நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, மனுஷன் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, அதாவது பேசிக்கிறதுங்கிறது இது அடுத்த லெவல். அதெல்லாம் இவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ஒரு வடிவமைப்பு தான் சொல்லிக் கொடுக்கும். குடும்பம் அப்படிங்கிறது யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, எது நல்லது கெட்டது எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படும் இந்த ஒரு மெத்தடில். சரி, இதில் வந்து கசப்பானது என்னன்னு பார்த்தோம்னா ரூல்ஸ். அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி ஃபார்ம் ஆகிருக்குங்கிறது ஒரே நாளில் நடந்ததில்லை. ஆரம்ப காலத்துலேருந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். என்னடா இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு யோசித்தா அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஓகே, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள், அந்த குழந்தைய வந்து நல்ல முறையாக வளர்க்கணும், நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு அண்ணன், அதாவது என்னோடய குழந்தைக்கு அவங்க பெரியப்பா, அவர் வந்து கைட் பண்ணுவார். ஏன்னா எனக்கு அண்ணன், அவர் என்னை விட சீனியர், அதனால் நிறைய விஷயம் தெரியும் அவருக்கு, அவர் சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரிலாம் இருக்கும். இது கசப்பாக இருந்தாலும் சீனியர் சொன்னால் அதில் கொஞ்சம் வேல்யூ இருக்கும், கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும். புரிஞ்சிக்க முடியாட்டினாலும் மொத்தமாக எதிர்க்காமல் கொஞ்சம் சரி, நமக்கு என்ன தெரியும், நம்ம வயசுக்கு பரவாயில்ல, பெரியவங்க சொல்கிறாங்க நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு பார்வையை முதல்ல வைங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது. ஃபஸ்ட்டு கேளுங்க, யோசிங்க, அதை பற்றி அவங்கக்கிட்டே பேசுங்க. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து நான் குறை சொல்லலை. எனக்கு என்ன ஒரு ஐடியா இருக்குன்னா, இப்போ பெண் வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க, 10 மாதம் வந்து அதாவது குடும்பத்தோட வாரிசை சுமக்கிறாங்க, ரத்தத்தில் இருக்குது. இப்போ பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணு அங்கேருந்து பையன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு வீட்டில் போயிருக்கிறேங்கிற விஷயம், இது எப்படி சொல்கிறது, இப்போ வந்து பொண்ணு வந்து பையன் வீட்டில் இருக்காங்கல்ல, ஏன்னா அவங்க ப்ராப்ளம் நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து வீட்டு வேலைகள் எல்லாமே செஞ்சாலும் சரி, குழந்தைய பெற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தைய பார்த்துக்கிறது பராமரிக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க தான் அதை முதல்ல நிற்கிறாங்க. அது அவங்களுக்கு வசதியான இடத்துல இருந்தால் இன்னும் நல்லா பண்ண முடியும்னு எனக்கு ஒரு கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். குடும்பத்தில் வந்து தாத்தா பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குழந்தைக்கு வந்து இவ்வளோ உறவுகள் இருக்குங்கிறது. ஏன்னா ஒரே மனுஷன் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன பேசிட முடியும், ஓரளவுக்கு தான் இன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்து அதெல்லாம் போரிங் இல்லை. ஒரு குழந்தைகிட்ட எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க முடியும், விளாண்டுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. மனுஷனா பெரிய ஆளுங்கிட்ட இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும், அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுக்கணும், திரும்ப அது கண்டினியூவாக திரும்ப போய் அது பேசினா தான் நல்லாயிருக்கும். நம்மளே வச்சுக்கிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு பார்த்துக்கணும், பராமரிக்கணும், பேசணும், எல்லாமே நம்ம தான்ப்பா பண்ணணும், வேறு யாருமே இல்லைப்பா. அது அவ்வளோ கஷ்டப்படவே தேவையில்லை. அதாவது தண்ணி கொடுத்தனும் போய் வேலை பார்க்குறாங்க, அங்கே தான் வருமானம் வருது, அதனால் அங்கே போய் செட்டில் ஆனேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அது அவங்க கஷ்டப்படுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த குடும்பங்கிற ஒரு வடிவமைப்பு பார்த்தோம்னா நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும். அந்த இடத்துலேயே உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சாலும் அது போதும். உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ரசித்து வாழ்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இந்த வடிவமைப்பில் இருக்குது. நீங்கள் வேலைக்கு போங்க, காலையில் தாத்தா பாட்டி இருக்காங்க, குழந்தையோட தாத்தா பாட்டி பார்த்துக்குவாங்க, பெரியப்பா பெரியம்மா எல்லாம் பக்கத்து இடத்துல தான் இருப்பாங்க, எல்லாருமே வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்குது. இதுதான் இந்த குடும்பத்தோட அமைப்பு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய விவரங்கள் தெரிஞ்ச உடனே சுயமாக எப்படி சொல்கிறது, முடிவெடுக்கிறேன்னு ஆசைப்படுறோம். என்னோடய வாழ்க்கை நான் இஷ்டப்படி தான் வாழ்வேன், ஐயோ தப்பே இல்லை, அதை நான் குறையும் சொல்லலை. என்னன்னா, ஏன் கஷ்டப்படுறோம், வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் உருவாக்குனதே வந்து நீ கஷ்டப்படாத, நாங்கள் இருக்கோம் உனக்கு பேக் சப்போர்ட்டாக,
சரியா? இந்த சொசைட்டியில் வந்து நீ எந்த ஒரு ப்ராப்ளத்தையோ இல்லை வாழ்கிறதே உனக்கு எதுனாலும் நான் உங்களுக்கு பேக்கப்பில் இருக்கோம் அப்படிங்கிறது ஃபேமிலி தான். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல வாழ்க்கையில் அப்படின்னா ஒரு பிரேக் எடுக்கணும்னு தோணும்ல. சரி, கொஞ்ச நாள் என்ன நான் எதுவுமே நான் என்ன சம்பாதிக்கணுங்கிற ஒரு வேலை இருக்குது, அதை அவசியமாக செய்ய வேண்டியே இருக்குங்கிறத ஒரு சூழ்நிலை வரும்ல, அதையும் நீங்கள் விட்டு கொடுக்கலாம். ஐயோ ஃபேமிலி பார்த்துக்கும், நீ 1 மாதம் 2 மாதம் பிரேக் வேணுமோ எடுத்துக்கு, நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது ஃபேமிலி கொடுக்கணும். கொடுத்ததுன்னா அந்த அதுதான் அந்த ஸ்ட்ரக்சரோட கொடுக்குற சப்போர்ட், பெஸ்ட்டு சப்போர்ட். திரும்ப நாம் அந்த ஸ்ட்ரக்சருக்கு அப்பா ஓகே எனக்காக ஒரு நல்ல பிரேக் கொடுத்தீங்க, நான் வந்து நல்லா ரெடி ஆகிட்டேன், நான் இப்போ வந்து ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முன்னே வந்து டேக் கேர் எடுத்துக்கிறது, அக்கறையாக எடுத்து பார்த்து பண்ணிக்கிறது எல்லாமே. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி எப்போனாலும் நான் பேச ரெடி. தாய் மாமா உறவு இது வந்து எப்போவுமே இருக்கிறதுலே அந்த ஃபேமிலியிலே வந்து ஒரு பெஸ்ட்டு ரோல்னால் இதை தான் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, அக்கா அதாவது குழந்தைக்கு அம்மா இருப்பாங்களே, அம்மாவோட அண்ணன் தம்பியை தான் சொல்லுவாங்க. அது ஸ்பெஷல் தான். இது எப்படி சொல்கிறது, எப்படினாலும் அது ஸ்பெஷல். அது புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. ஒரு தாய் மாமாவாக இருந்தால், குழந்தையோட அம்மாவாக இருந்தால் தாய் மாமாவுக்கு முன்னுரிமை கொடுங்க. எல்லாத்துலேயும் அவனை முன்னாடி நிப்பாட்டுங்க, அவன்கிட்ட சொல்லுங்கள், அவனை செய்ய வைங்க. இதெல்லாம் அது தவிர்க்க முடியாது சந்தோஷமான விஷயம். ஆரம்பத்தில் கசப்பாக இருந்தாலும் புரிதல் அதை பற்றி புரிஞ்சிக்காமல் சரி என்னடா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சாலும் அவனுக்கு புரிய வரும்போது அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் ஃபேமிலியில் தான் ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒரு தேர்ட் பர்சன், ஒரு 3வது ஆள்கிட்ட போய் நான் வீட்டுக்கு வரலாமா போகலாமாலாம் அப்படி கேட்க முடியாது. இல்லை எப்படி சொல்கிறது, நம்பி நெருங்கி பழக முடியாது. நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும்ல, ஃபேமிலியில் ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே அவங்க வந்து எல்லாத்தோடையும் பழகியிருப்பாங்க, யார் எப்படி என்னென்னலாம் நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லிடுவாங்க. அதனால் ஃபேமிலியில் வந்து சேஃப். நீங்கள் தாராளமாக பேசலாம், செய்யலாம், வீட்டுக்கு போகலாம், வரலாம், இது காமனாக இருக்கும். அதனால் இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் சுமையாயிருச்சு. ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியங்கள்லாம் ரொம்ப சுமையாக தெரியுது. ஏன்னா எல்லாமே வந்து வரோம் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஃபேமிலி ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட் என்னன்னா, நான் அதில் பங்கெடுத்துக்கிறேன், உனக்கு துணையாக நிற்கிறேன் அப்படிங்கிறதான். ஒரு கெட்டது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா எப்போ குடும்பமாக சேர்ந்து செய்கிறோம்னா ஒருத்தர் ஒரு வேலையை வந்து பொறுப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுத்து பண்ணும்போது அவங்கள நம்பி கொடுத்துடலாம். ஓகே பெரியப்பா பார்த்துக்குவார், ஓகே தாய்மாமா இருக்கார், அவர் அந்த விஷயம் பார்த்துக்கிறேன்ட்டார், ஓகே எப்படி இருக்கு. அதான் எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லாமே ஒரு ஃபெஸ்டிவல்பாங்க. நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் எல்லாமே ஃபெஸ்டிவலாக தான் நம்ம கொண்டாடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்கணும். அது இப்போ மாறிட்டுருக்கு. நம்ம திரும்ப மாற்றிக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட் உருவாக்குனது இதுக்கு தான். எல்லாத்தையும் கூப்பிடு, எல்லாத்திட்டையும் அவங்க அதை ஒரு பிடிச்ச வேலையாக அவங்க எடுத்து பண்ணுவாங்க. எல்லோரும் ஜாலியாக எல்லாம் ஒன்று கூடி அந்த ஃபங்க்ஷனை வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது. எனக்கு லீவ் இருக்குது, கிடைக்கல, எனக்கு வேலை இருக்குது. சரி, இதில் என்னென்னா, ஒரு ஃபேமிலி வந்து தனி கொடுத்தனம் போதுன்னா அவங்களோட செலவு அதிகமாகுது. அதுக்காக இன்கம்மை அதிகமாக்கணும், அதுக்காக அதிக நேரம் வேலை பார்க்கணும். பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று எப்படி தொடர்பு இருக்குங்கிறது. இப்போ ஒரு வீட்டுக்கு வாடகை, இப்போ அப்பா அம்மா அவங்களோட இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி, அதாவது பெரியப்பா சித்தி வந்து வேறு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க. பெரியப்பா சித்தப்பாலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். வீட்டுக்கு வாடகைங்கிறது தனித்தனியாக இருக்கிறது எல்லாமே இங்கே குறைஞ்சிருமா? அப்போ எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகுது, செலவு கம்மியாகுது. அப்போ சம்பாதிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட நமக்கு நல்ல எப்படி சொல்கிறது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் வருது. என்னென்னா, இங்கே யார் பெரியவன் யார் சிறியவன் உனக்கு என்ன தெரியும், நீ என்ன என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் வந்து மனுஷனை தனிமையாக்கக்கூடிய விஷயம். தனியாளாக ஆக்கினா யார் வேணுமாலும் அவனை ஏமாற்ற முடியும், யார் வேணுமாலும் அவனை உடைக்க முடியும், என்ன சொல்லலாம், எப்படி வேணுமாலும் அவனை கெடுக்க முடியும். அதுதான் விஷயம்.
அதனால் தெளிவாக இருங்க. இதை பற்றி மேலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வருங்காலத்தில் இன்னும் தெளிவாக ஒரு டாப்பிக்லேயும் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் ஆழமாக அலசி ஆராய்ஞ்சி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.